கட்டுக்கட்டாக வாங்கிய லஞ்ச பணத்தை கழிவறைக்குள்ளே போட்டுட்டு தப்ப முயன்ற தீயணைப்புத்துறை அதிகாரியை அதிரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் எங்கு நடந்துச்சு, இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் வாங்க. மும்பை போரிவிலி பகுதியில் வசித்து வரும் 40 வயதான தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர் ஹோட்டல் ஒன்றை அமைக்க முடிவு செய்த நிலையில் அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வந்திருக்காரு. இந்நிலையில் தான் அவர் ஹோட்டலுக்கு குழாய் வழியாக கேஸ் இணைப்பை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு. மும்பையில் பெரும்பாலும் வீடுகளுக்கு கேஸ் குழாய் வழியாகத்தான் வழங்கப்பட்டு வருது. இதையடுத்து கேஸ் நிறுவனத்தினர் குழாய் வழியாக கேஸ் இணைப்பு வழங்க வேண்டும் என்றால் தீயணைப்பு துறைக்கிட்ட இருந்து தடையில்லா சான்று பெற வேண்டியது அவசியம் என்றுன்னு சொல்கிறாங்க. அப்போது தீயணைப்புத்துறை அதிகாரி பிரகால்ட் சிதோலா என்பவர் அவரிடம் 1,30,000 லஞ்சம் கேட்டிருக்காரு. பின்னர் இருவரும் பேரம் பேசி முடிவில் 80,000 ரூபாய் லஞ்சமாக பெற தீயணைப்புத்துறை அதிகாரி ஒப்புக்கொண்டிருக்காரு. இதற்கிடையே தீயணைப்புத்துறை அதிகாரி லஞ்சம் கேட்டது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிச்சிருக்காரு. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்த யோசனைப்படி ரசாயனம் தடவிய 80,000 கொண்டு சென்றிருக்காரு. அதன்படி மறுநாள் தனியார் நிறுவன அதிகாரி தீயணைப்புத்துறை அதிகாரியின் வீட்டுக்கு சென்று பணத்தை கொடுத்திருக்காரு. அதை வாங்கிவிட்டு செல்லும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தன்னை பிடிக்க வருவதை அறிந்து கொண்ட அவர் உடனடியாக வீட்டின் கழிவறைக்கு சென்று லஞ்ச பணம் 80,000 கழிவறை கோப்பைக்குள்ளே போட்டு ஃப்ளஷ் செஞ்சுருக்காரு. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை செஞ்சுருக்காங்க. மேலும் தீயணைப்புத்துறை அதிகாரி பிரகால்ட் கழிவறையிலிருந்து வந்ததை பார்த்ததுனால உடனடியாக கழிவறைக்கு சென்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வு செஞ்சுருக்காங்க. பின்னர் கழிவறை குழாய் செல்லும் சாக்கடையை தோண்ட முடிவு செஞ்ச அவங்க துப்புரவு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு செப்டிக் டேங்க் மற்றும் 20க்கும் மேற்பட்ட சாக்கடைகளை தோண்டியிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சாக்கடையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்டிருக்கு. மொத்தம் 57,000 சாக்கடையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. இதையடுத்து தீயணைப்புத்துறை அதிகாரி பிரகால்ட் சிதோலாவை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அவரிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்திட்டு வராங்க. லஞ்ச பணத்தை கழிவறை குப்பைக்குள்ளே போட்டு தப்ப முயன்ற அதிகாரியை சாக்கடையை தோண்டி பணத்தை மீட்டு கையும் களவுமா கைது செய்ய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் சோஷியல் மீடியாக்களில் வைரலான நிலையில் கந்தசாமி படத்தில் வரும் விக்ரமை போல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி காட்டியுள்ளதா நெட்டிசன்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க.